ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முட்டை வறுவல் தான் பார்க்க போறோம். எக் ஃப்ரை பார்க்க போறோம். அதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் வாங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இப்போ இது பண்றதுக்கு ஒரு பிளேட்ல 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது கூட கொஞ்சமாக கையில் தண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 3 முட்டை பாயில்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 3 எக்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதை இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியான எக் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை முட்டை மேலே அப்படியே நீங்கள் தடவி விட்டுக்கோங்க. முட்டை மேலே அந்த மசாலா எல்லாத்தையுமே இது போல் தடவிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் தடவிக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறமே தவாவில் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம். இது போல் வச்சுக்கோங்க. ஒரு முட்டையும் இது போல் திருப்பி வச்சுக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன்னு சொன்னல, அது கட் பண்ணால் நமக்கு 6 பீஸ் வந்துச்சு. 2ஆக கட் பண்ணதும் 6 பீஸ் வந்துச்சு. இதை நம்ம இது போல் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா இது ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு முட்டையாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் இது போல் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்ட அப்புறமும் அதே ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். இதே போல் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ முட்டை தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அருமையான முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இந்த முட்டை வறுவலை நம்ம சாம்பார் சாதம், புளி சாதம், லெமன் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா, கீரைக்கு கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.